டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிறோம். இந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்ராக்சிமேட்லி 44,500 கோடி ஸ்பெண்ட் பண்ணுறாங்க ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஃபார் தி நெக்ஸ்ட் 2026-27. இதில் அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு லாஸ்ட் இயர் கூட கம்பேர் பண்ணுறப்போ இன்க்ரீஸ் ஆகிருந்திருக்கு. கிட்டத்தட்ட 2,500 கோடி இன்க்ரீஸ்மெண்ட் அப்படிங்கிறது நடந்திருக்கு. இதில் கீ அனௌன்ஸ்மெண்ட்னு பார்க்குறப்ப ஸ்கீம் பாருங்கள், சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸ். சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸ் அப்படிங்கிற ஒரு நியூ இனிஷியேட்டிவ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்துருக்குறாங்க. இது எதுக்காக அப்படின்னா ஹெல்த் அண்ட் ஹைஜீனிக்கு நம்ம தமிழ்நாடு ஸ்கூல் பசங்களுக்கு ஹெல்த் அண்ட் ஹைஜீனிக்கு ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்கக்கூடிய ஸ்கீமாக தான் இந்த பர்டிகுலர் சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸ் அப்படிங்கிற திட்டம்ன்றது இருக்க போது. இதில் வி ஆர் ப்ரொவைடிங் இன்டகிரேட்டட் சிஸ்டம் ஆஃப் ப்ரொஃபஷனல் ஹவுஸ் கீப்பிங் ஆட்களை யூஸ் பண்ண போகிறோம். அது மெயின்டெனன்ஸாக இருக்கட்டும், செக்யூரிட்டியாக இருக்கட்டும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஃபேஸில் பார்த்தோன்னா 10,000 ஸ்கூல்ஸ் நம்ம எடுத்துக்கப்போம். எவ்வளோ செலவு பண்ண போகிறாங்கன்னா 139 கோடி செலவு பண்ண போகிறாங்க. இது மூலமாக பார்த்தீங்கன்னா டெய்லி கேம்பஸ் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்க போது. இது மூலமாக பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் அப்படிங்கிறது பசங்களுக்கு பரவ தடுக்கலாம். ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி நம்ம பெட்டராக கொடுக்க முடியும். அதே மாதிரி டாய்லெட்ஸ் கொடுக்க முடியும். செக்யூரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அங்கே சோஷியல் இஷ்யூஸ் எதுவும் நடந்துக்கிற அளவுக்கு செக்யூரிட்டி கொடுக்கணும். ஸோ லிட்டரலாக ஸ்கூல் குழந்தைங்களுக்கு என்ன தேவையோ அதை ஹெல்த் ஆஸ்பெக்டாக இருக்கட்டும், ஈவன் செக்யூரிட்டி ஆஸ்பெக்டாக இருக்கட்டும், சுத்தமான குடிநீர், அதே மாதிரி சுகாதாரமான கழிப்பறை, அதே மாதிரி பாதுகாப்பான ஒரு இடம், இது எல்லாத்தையுமே கொடுக்கறதுக்கான ஒரு ஸ்கீம் தான் பார்த்தீங்கன்னா வந்து சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸ். ஓகே, ஸோ இதில் ஸ்டேட்மெண்ட் எப்படி கேட்கலாம் பாருங்கள். இது ஃபேஸ்டு மேனரில் கொண்டு போகிறாங்களா? சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸ் அப்படிங்கிற வந்துட்டு கிளீனான கேம்பஸ் கொடுக்கறது தான் முக்கியமா? ஆமாம். ஸ்டேட்மெண்ட் 2, இது வந்துட்டு ஃபேஸ்டு மேனரில் ஃபஸ்ட்டு இனிஷியலாக 5,000 எடுத்துக்க போகிறாங்களா கேம்பஸஸ்? இல்லை, 10,000. இதில் வந்துட்டு எவ்வளோ க்ரோஸ் ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க? அவங்க அப்ராக்சிமேட்டாக எந்த டேட்டா வேணாலும் கொடுக்கலாம். 500 க்ரோஸ்ன்னு சொல்லிட்டு 139 கோடி இது பண்ணுறாங்க. ஸ்டேட் எதை பார்த்தாலும் கொஷின் ஆஸ்பெக்ட்லேயே பாருங்கள். ரெண்டாவது பாருங்கள், பள்ளி நிறைவு திட்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்கிறாங்க. பள்ளி நிறைவு திட்டம். இந்த பள்ளி நிறைவு திட்டம்ன்றது வந்துட்டு எது பேஸ் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பள்ளி நிறைவு திட்டம் அப்படிங்கிறது வந்துட்டு அரசு பள்ளிகளில் இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறதுக்கானது. இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்க? பிரைமரி ஸ்கூலு, செகண்டரி ஸ்கூலு, ஈவன் ஹை ஸ்கூல், செகண்டரி ஸ்கூல் எல்லாத்தையுமே பிளான் பண்ணியிருந்துருக்குறாங்க. ஸோ டு அப்கிரேடிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். எத்தனை ஸ்கூல்னு பாருங்கள், 3,734 ஸ்கூல்ஸ். இந்த டேட்டா ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள். இதில் ஹை ஸ்கூல் எவ்வளோ, பிரைமரி ஸ்கூல் எவ்வளோ, அது கூட தேவையில்லை. அட்லீஸ்ட் நீங்கள் என்ன தெரிஞ்சு வச்சுக்கணும், எத்தனை ஸ்கூல்ஸ் டென்டேட்டிவாக 3,734 ஸ்கூல்ஸ். இப்போ அவங்க என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னா, இந்த மாதிரி இதெல்லாம் கொஸ்டின் எப்படி கொடுக்கலாம்டா, பள்ளி நிறைவு திட்டம் அப்படிங்கிறது வந்துட்டு மாடர்னைசேஷனாக கவர்மெண்ட் ஸ்கூலா? கவர்மெண்ட் ஸ்கூல் மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க, கவர்மெண்ட் எய்டட் கொடுக்கல. இதெல்லாம் நீங்கள் தெளிவாக எடுத்துக்கணும். எது பார்த்தாலும் கொஸ்டின் ஆங்கில பாருங்கள், கவர்மெண்ட் ஸ்கூல் மட்டும்தான். இதை தாண்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எவ்வளோ ஸ்கூல்ஸ்க்கு அவங்க டென்டேட்டிவாக 10,000 ஸ்கூல்ஸ்னு கூட கொடுத்து விட்ருவாங்க ஸ்டேட்மெண்ட் 2ல். நீங்கள் 3,734. இதில் பிரைமரி ஸ்கூல் இருக்குது, மிடில் ஸ்கூல் இருக்குது, ஹை ஸ்கூல் இருக்குது, ஹையர் செகண்டரி எல்லா ஸ்கூலுமே இருக்குது. அதை புரிஞ்சுக்கணும். அடுத்த திட்டம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில், அதாவது பைசைக்கிள், ஹெல்மெட், வாட்டர் பாட்டில் இது எல்லாமே கொடுக்குறாங்க. இது யாருக்கான 11th ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்குறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ சமீபத்தில் பைசைக்கிள், ஹெல்மெட், வாட்டர் பாட்டில் என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் கொடுக்குறாங்கன்னு கேட்டலாம். பைசைக்கிள், ஹெல்மெட், வாட்டர் பாட்டில் இதெல்லாம் 11th படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு. 11th கூடிய போத் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸு, கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸு. ஸோ இதுக்கான அப்ராக்சிமேட் காஸ்ட் இந்த மாதிரி ஸ்கீம்ஸாக கேட்குறப்ப ஸ்பெசிஃபிக்காக ஸ்கீமாக அவங்க மென்ஷன் பண்ணாங்கன்னா கேட்டு விட்ருவாங்க. இது வந்து இந்த வருஷத்துக்கான அலோகேஷன் மட்டும் தான், பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் பாருங்கள், பெருந்தலைவர் காமராஜர் ஸ்கூல்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ். இப்போ பெருந்தலைவர் காமராஜர் ஸ்கூல்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு மாணவர்களுக்கு ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ஸ் கொடுக்கக்கூடியது, பர்டிகுலர்லி 11th 12th படிக்கக்கூடிய பசங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் 125 கோடி அப்படிங்கிறது வந்துட்டு இயர் மார்க் பண்ணியிருக்கிறாங்க. பெருந்தலைவர் காமராஜர் ஸ்கூல்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ். ஓகே, ஸோ அதில் பார்த்துக்கோங்க ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ஸ் யாராக இருக்குது, 11th 12th 125 கோடி. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஸ்கூல் கரிக்குலாமை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக 25 கோடி ஸ்பெண்ட் பண்ணுறாங்க.
அடுத்து ஒவ்வொரு ஸ்கூல்லையும் இப்போ சமீபத்தில் ட்ரக் கல்ச்சர் அப்படிங்கிறது சமீபத்தில் லாஸ்ட் 5 to 6 இயர்ஸில் நம்மளால் அந்த ட்ரக் கல்ச்சரை பரவலாக தமிழ்நாட்டில் பார்க்க முடியுது, ஈவன் பள்ளி மாணவர்கள்கிட்ட. இதை தடுக்கிறதுக்காக ஆன்டி ட்ரக் கிளப்பு, அதேமாதிரி ஸ்டூடெண்ட் வாலண்டியர் குரூப், இது ரெண்டையுமே ஃபார்ம் பண்ணுறாங்க எல்லா ஸ்கூல்லையும். அது மட்டும் கிடையாது, ஒவ்வொரு ஸ்கூல்லையும் ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் வச்சுருக்கிறாங்க. அது என்னென்னா 10581 10-5-8-1. இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு டோல் ஃப்ரீ நம்பர். ஸோ இது மூலமாக வந்துட்டு யார் வேணாலும் இது சம்மந்தமான தகவலை கொடுக்குறாங்கன்னா அவங்க திரட்டினாங்க தேவையில்லை. அவங்க என்ன அப்படின்னா வந்துட்டு அவங்களோட டேட்டா வந்துட்டு அனானிமிட்டி அப்படிங்கிறது இருக்க தான் போகுது. அடுத்து ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு அப்படின்ற ஒரு மொபைல் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறாங்க. ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு மொபைல் அப்ளிகேஷன். இதில் எங்கே ட்ரக் கல்ச்சர் இருக்கோ, எந்த ஸ்கூலில் இருக்கோ, எந்த ஸ்கூலில் இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய குழந்தைங்க, அதே மாதிரி வந்துட்டு டீச்சர்ஸ் யார் வேணாலும் அவங்களுடைய ஐடென்டிட்டியை வெளிப்படுத்தாமல் கண்டிப்பாக தகவலை கொடுத்துட முடியும். இதுக்கு ஒரு 7 கோடி ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு மொபைல் அப்ளிகேஷன். ஓகே. ஸோ அடுத்து வந்துட்டு டிஜிட்டல் லர்னிங் லைப்ரரி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பள்ளிகள்லையும் நடைமுறைப்படுத்துகிறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 38 லைப்ரரிலையும் பண்ணுறாங்க. ஐ மீன் டோட்டலாக இருக்கக்கூடிய 38 டிஸ்ட்ரிக்ட் லைப்ரரிஸில் பண்ணுறாங்க.